السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரமதான் மாதத்தின் சட்டங்கள் என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த மாலை அமர்வினுடைய 3வது பகுதி சகோதரர்களே, விடுபட்ட நோன்புகளை எவ்வாறு கவா செய்வது என்பது பற்றிய சட்டம். அதுதான் இன்றைய இந்த பாடத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். 4வது பாடம் கலா மற்றும் விடுபட்ட நோன்புகளை நோற்பது, விரும்பத்தக்க நோன்புகள், வைக்கக்கூடாத நோன்புகள், இன்னும் வெறுக்கப்பட்ட நோன்புகள். இந்த பாடத்தில் பல சட்ட விளக்கங்கள் உள்ளன. முதலாவது சட்ட விளக்கம் கலா மற்றும் விடுபட்ட நோன்புகளை நோற்பது. ஒருவர் ரமலான் மாதத்தில் தகுந்த காரணம் இல்லாமல் நோன்பையோ அல்லது சில நோன்புகளையோ விட்டுவிட்டால் அவர் அதற்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். ஏனெனில் அவர் செய்த இந்த செயல் ஒரு பெரிய பாவமாகும். மேலும் அந்த தவறவிட்ட அந்த நோன்பினை ரமலான் மாதம் முடிந்தவுடன் அவர் நோக்க வேண்டும். விடுபட்ட நோன்புகளை அவர் உடனடியாக கலா செய்ய வேண்டும் என்பதுதான் அறிஞர்களுடைய கூற்றுகளில் சரியான கூற்றாகும். அவர் ரமலானுடைய நோன்பை வீணாக்காமல் இருந்திருக்க வேண்டும். தனக்கு எவ்வித சலுகையும் இல்லாமல் இருந்தும் வேண்டுமென்றே அவர் நோன்பை தவறவிட்டிருக்கிறார். ஆகவே அவர் அதற்கான பாவ மன்னிப்பு கேட்பதுடன் தான் வைக்காமல் விட்ட நோன்பை உடனடியாக வைப்பதுதான் சரியாகும். ஒருவர் தகுந்த காரணத்தினால் ரமலானுடைய நோன்பை தவறவிட்டிருந்தால் அவர் ரமலான் மாதம் முடிந்தவுடன் இன்னும் அந்த காரணம் நீங்கியவுடன் விடுபட்ட நோன்பினை முடிந்தளவு சீக்கிரம் கலா செய்ய வேண்டும். உதாரணமாக, பெண்கள் ஹை அல்லது நிஃபாஸ் காரணமாக நோன்பை விட்டிருந்தால் அல்லது ஒருவர் பயணம், நோய் போன்ற தகுந்த காரணத்தினால் நோன்பை விட்டிருந்தால் ரமலான் முடிந்தவுடன் இன்னும் அந்த காரணம் முடிந்த பின்னர் விடுபட்ட நோன்புகளை கலா செய்ய வேண்டும். உடனடியாக கலா செய்வது என்பது இவர்களின் விஷயத்தில் முஸ்தஹப் ஆகும். வாஜிப் கட்டாயம் இல்லை. ஆனால் அடுத்த ரமலான் வருவதற்குள் கலா செய்துவிட வேண்டும். விரைந்து கலா செய்வதுதான் தனது பொறுப்பில் உள்ள கடமையை தீவிரமாக நிறைவேற்றிய நன்மையை அவர் அடைவார். மேலும் விரைந்து கலா செய்வது பேணுதலான ஒரு விஷயமாகும். ஏனெனில் நோய், பயணம் போன்ற தகுந்த காரணங்கள் மீண்டும் அவருக்கு ஏற்படலாம். ஆகுமான காரணத்தினால் அடுத்த ரமலான் வருவதற்குள் நோன்பை கலா செய்ய முடியாமல் ஆகிவிட்டால் அந்த 2வது ரமலான் முடிந்தவுடன் அவர் நோன்புகளை கலா செய்ய வேண்டும். 2வது ரமலான் வருவதற்குள் விடுபட்ட நோன்புகளை கலா செய்யவில்லை என்றால் அவர் தான் விட்ட நோன்புகளை கலா செய்வதுடன் ஒவ்வொரு நோன்புக்கான ஓர் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். ஒருவர் ரமலான் நோன்புகளை கலாவாக நிறைவேற்றும் பொழுது அவர் தொடர்ச்சியாகத்தான் வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் தனது வசதிக்கேற்ப வைக்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாகவும் வைக்கலாம் அல்லது பிரித்தும் வைக்கலாம். அல்லாஹ் கூறுகிறான், யார் உங்களில் நோயாளியாக இருப்பாரோ அல்லது பயணத்தில் இருப்பாரோ அவர் தான் விடுபட்ட நோன்புகளை வேறு நாட்களில் கணக்கிட்டு நோன்பு வைத்துக் கொள்ளவும். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 184வது வசனம். கருத்து: விடுபட்ட நோன்புகளை வேறு நாட்களில் கலா செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அவற்றை தொடர்ச்சியாக கலா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறவில்லை. தொடர்ச்சியாகத்தான் வைக்க வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் அதை இந்த இடத்தில் கண்டிப்பாக விவரித்து கூறியிருப்பான். சகோதரர்களே, விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது என்பது முதலில் நாம் தெரிய வேண்டியது, ரமதான் மாதத்தினுடைய நோன்பை தகுந்த ஒரு காரணம் இன்றி விட முடியாது. மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய காரணம் இன்றி ரமதான் மாதத்தினுடைய நோன்பை ஒருவர் விடுவது என்பது மிக பெரும் ஒரு குற்றம். மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ரமதான் நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்று கேட்டால், உண்டு. நோயாளி, பிரயாணி, அடுத்தது மாதவிடாய் பெண் விட்டு தான் ஆகணும். அவள் சலுகை வழங்கப்பட்டவர்களில் வரமாட்டாள். மாதவிடாய் பெண்மணி கண்டிப்பாக நோன்பு பிடிக்காமல் இருக்க வேண்டும். நோன்பு பிடிப்பது ஹராம். எனவே ரமதான் மாதத்தில் நோன்பு விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்களில் ஒருவர் என்று நாம் மாதவிடாய் பெண்ணை சொல்ல மாட்டோம். பிரயாணத்தின் காரணமாக, நோயாளியின் நோயின் காரணமாக, அடுத்தது முதிர்ந்த வயது முதிர்ச்சியின் காரணத்தினால் நோன்பை விடலாம். அடுத்தது 4வது புத்து சுவாதீனம் இல்லாமல் விடுவது என்பது அது ஒன்றுமே கடமை இல்லாமல் போயிடும். நோன்பு மட்டும் இல்லை, யாருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகுமோ
அவருக்கு நோன்பு மட்டுமல்ல எதுவுமே லைஃப்பில் கடமை இல்லைன்னு ஆயிரும். இப்போ நாங்கள் கேட்குறது பெர்டிகுலராக நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்படக்கூடியவர் 3 பேரை சொல்லிட்டோம். 4வது ஆள் கர்ப்பிணி தாய், 5வது பாலூட்டும் பெண்மணி. சரி, அப்போ இந்த 5 பேரும் தான் மார்க்கத்தில் நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டோர். 6வது ஒருவரையும் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். 6வது ஒருவர் யார்? யாராவது ஒருவர் நோன்பை விடுவதற்குரிய நிர்பந்த நிலைக்கு ஆளானால். என்ன நிர்பந்த நிலை? ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இவர் களத்தில் இறங்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா நோன்பு பிடிச்சிக்கொண்டு அந்த வேலை செய்ய முடியாது. அப்போ நோன்பை விட்டுட்டு தான் என்ன செய்தோம், அந்த களத்தில் இறங்கி ஆகணும். இந்த மனிதருக்கும் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்படும். அப்போ எனவே நோன்பு விடுவதற்கு ரமதானுடைய மாதத்தில் அனுமதிக்கப்பட்டோர் இந்த 5 பேர் மட்டும்தான். 6வதாக நிர்பந்திக்கப்பட்டோர். இதை தவிர ஒருவர் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை விட்டால், சகோதரர்களே, அந்த நோன்பை கண்டிப்பாக அவர் கலா செய்ய வேண்டும். கண்டிப்பாக கலா செய்ய வேண்டும். கலா மாத்திரமல்ல, அவர் தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில். காரணம், மார்க்க அனுமதியின்றி அந்த நோன்பை விட்டார். இப்போ உதாரணமாக ஒரு 10 நோன்பை பிடிச்சிட்டாருன்னு வைங்க, 16வது அன்று நினைக்கிறாரு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துருவோமே, ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு நாளண்டைக்கு பிடிப்போம். அப்போ 11வது நோம்பில் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுப்போம்னு நினைக்கிறாரு. இந்த ரெஸ்ட்டுக்கு அனுமதி உண்டா என்றால் அனுமதி இல்லை. அப்போ அவர் கண்டிப்பாக நோன்பு நோற்றுதான் ஆக வேண்டும். விடுவதாக இருந்தால் மேலே சொன்ன இந்த காரணங்களுக்காக மாத்திரம்தான் ரமதான் நோன்பை விட முடியும். அதல்லாமல் ரமதான் நோன்பை என்ன செய்ய முடியாது, யாரும் விட முடியாது. சரி, இப்போ ரமதான் நோன்பை விட்ட பிறகு அந்த நோன்பை மார்க்கம் சொன்ன காரணத்துக்காக ஒருவர் விட்டிருந்தால் அவர் குற்றவாளி அல்ல. மார்க்கம் சொன்ன காரணத்துக்காக விட்டிருந்தால் அவர் பாவி அல்ல, குற்றவாளி அல்ல. காரணம், மார்க்க அனுமதியோடு என்ன செய்தார், நோன்பை விட்டார். மார்க்கம் சொன்ன அனுமதி இன்றி ஒருவர் நோன்பை விட்டால் அவர் என்ன, குற்றவாளி. நோன்பை கலா செய்வது மாத்திரமல்ல, அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளவும் வேண்டும். காரணம், பெரும் ஒரு பாவத்தை செய்து விட்டார். அப்போ நோன்பை கலா செய்கிற விஷயத்தில் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் 2 பகுதியாக பிரிக்கிறார். சிலர்கள் தாமதித்து கலா செய்யலாம், சிலர்கள் அப்படி அல்ல, அவர்கள் உடனடியாக கலா செய்து ஆக வேண்டும். யார் அனுமதியின்றி நோன்பை விட்டாரோ, யார் அனுமதியின்றி நோன்பை விட்டாரோ அவர் அவசரமாக ரமதானுடைய நோன்பை கலா செய்து ஆக வேண்டும். யார் அனுமதியோடு நோன்பை விட்டாரோ, மேலே சொன்ன இந்த காரணங்களுக்காக நோன்பை விட்டிருந்தால் அவர் தாமதமாக என்ன செய்யலாம், நோன்பை கலா செய்து கொள்ளலாம். அடுத்த நோன்பு வரைக்கும் அவருக்கு அவகாசம் இருக்கிறது. இருந்தாலும் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், நல்ல விஷயங்களை பிற்படுத்தாதீர்கள், முடிந்த வரைக்கும் அவசரமாக செய்து முடித்து கொள்வது நல்லது. எனவே இப்போது நாம் வாசித்த இந்த பகுதியில் கலா, விடுபட்ட நோன்பை நோட்பது சம்பந்தமாக பேசும்போது நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். ஆசிரியர் 2 விதமாக பிரித்து சொல்கிறார். ஒரு சாரார் மார்க்க அனுமதியோடு நோன்பை விட்டவர்கள், இவர்கள் நோன்பை என்ன செய்யலாம், தாமதித்து கலா செய்து கொள்ளலாம். யார் மார்க்க அனுமதியின்றி நோன்பை விட்டாரோ அவர் அவசரமாக நோன்பை கலா செய்து ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, தௌபாவும் செய்து ஆக வேண்டும். அடுத்து சகோதரர்களே, இந்த நோன்பை நாங்கள் தொடர்ச்சியாக கலா செய்ய வேண்டுமா? கலா செய்பவர் இப்போ ரமதானில் ஒரு 5 நோன்பை விட்டுட்டாரு, இந்த 5 நோன்பை தொடர்ச்சியாக கலா செய்து ஆக வேண்டுமா என்றால் கட்டாயம் அல்ல. அவர் விட்டு விட்டு என்ன செய்யலாம். இதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறாங்க, சூரத்துல் பக்ராவினுடைய 184வது வசனத்தை போட்டு காட்டிக்கிறாங்க. ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். என யார் ரமதானுடைய மாதத்தில் நோயாளியாகவோ பிரயாணியாகவோ நோன்பை விட்டிருந்தால் அவர் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களில் அந்த நோன்பை பிடித்து கொள்ளலாம் என்று சொன்ன அல்லாஹ் தொடர்ச்சியாக அதை பிடிக்கணும் என்று என்ன செய்யலை, சொல்லலை, வேறு நாள் என்று சொன்னான். விடுபட்ட நோன்புகளை வேறு நாட்களில் கலா செய்ய வேண்டும் என்பதற்கு செய்ய வேண்டும் என்றுதான் அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அவற்றை தொடர்ச்சியாக கலா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறவில்லை. தொடர்ச்சியாகத்தான் வைக்க வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் அதை அந்த இடத்தில் கண்டிப்பாக விவரித்து கூறியிருப்பான்.
இது இந்த கருத்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கருத்து. ஏன்னா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த இடத்தில் அதை விவரித்தே சொல்லியிருப்பான. எங்களுக்கு தெரியும் மார்க்க சட்டங்கள் சில இடத்துல சுருக்கமாக சொல்லப்படுறது, இன்னொரு இடத்துல விவரமாக சொல்லப்படும். சில இடத்துல சுருக்கமாக சொல்லப்படும், இன்னொரு இடத்துல என்ன செய்யப்படும், அது விவரமாக சொல்லப்படும். சில டைமில் குர்ஆனில் சொல்லப்பட்டதை அல்லாஹ் நபி அவங்க என்ன செய்வாங்கண்டா விவரித்து சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியும் களவெடுத்தவருடைய கையை வெட்டுங்கன்னு குர்ஆனில் இருக்குது. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹ். களவு எடுத்த ஆணோ பெண்ணோ அவர்களுடைய கைகளை வெட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ வெட்டுறது? கையில் வெட்ட வேண்டிய அளவும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்லலை. அதை யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொன்னாங்க. அப்போ எனவே இந்த ஆயத்து அந்த கருத்தை சொல்லுது. எந்த கருத்து? தொடர்ச்சியாக பிடிக்கணும் என்ற அர்த்தம் இந்த ஆயத்தில் இல்லை. அது சரி. தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டுமானால் அதை கண்டிப்பாக அல்லாஹ் இந்த இடத்தில் விவரித்து சொல்லியிருப்பான் என்ற இந்த விளக்கம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விளக்கம். காரணம் என்னன்னு சொன்னால், இல்லை அப்படி ஒரு கட்டாயம் ஒன்று இல்லை. அல்லாஹ் இந்த இடத்திலே அதை சொல்லி ஆகணும் என்று கட்டாயம் ஒன்று இல்லை. வேறு இடத்தில் சொல்லலாம், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யலாம், அதை விவரித்து சொல்லலாம். ஆனால் இந்த ஆயத்து நமக்கு இந்த கருத்தை சொல்லுது, தொடர்ச்சியாக பிடிக்கணும் என்றது கட்டாயம் இல்லை. அப்போ எனவே கலா செய்வதில் நமக்கு அவகாசம் எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது, நாம் விட்டு விட்டு என்ன செய்யலாம், கலா செய்யலாம். சரி, அடுக்கடுத்ததாக ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. என்ன அதாவது, அடுத்த நோன்பு வருவதற்கு முன்பு கலா செய்தால் அவருடைய சட்டம் செல்லுபடியாக ஆகிவிடும், அவருடைய கடமையை நிறைவேற்றிவிட்டார். யார் அடுத்த நோன்பும் வந்த பிறகு அதையும் தாண்டி கலா செய்வாரோ அப்போது அவர் ஒவ்வொரு நோன்புக்கும் என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இரண்டாவது ரமலான் வருவதற்குள் விடுபட்ட நோன்புகளை கலா செய்யவில்லை என்றால் அவர் தான் விட்ட நோன்புகளை கலா செய்வதுடன் ஒவ்வொரு நோன்புக்காக ஓர் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். ஒருவர் ரமலான் மாத நோன்புகளை கலாவாக நிறைவேற்றும் பொழுது அவற்றை தொடர்ச்சியாகத்தான் வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் தனது வசதிக்கு ஏற்ப வைக்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாகவும் வைக்கலாம், அல்லது பிரித்தும் வைக்கலாம். இரண்டாவது ரமலான் வருவதற்குள் விடுபட்ட நோன்புகளை கலா செய்யவில்லை என்றால் அவர் தான் விட்ட நோன்புகளை கலா செய்வதுடன் ஒவ்வொரு நோன்புக்காக ஓர் ஏழைக்கு உணவளிக்கவும் வேண்டும். இப்போ இந்த வசனத்தில் ஒரு சின்ன யூகம் ஒன்று என்னன்னா, இந்த இரண்டாவது நோன்பு என்றால், இப்போ நான் இந்த வருஷம் நோன்பை ஒரு சில நோன்பை விட்டு விட்டேன். இப்போ அடுத்த வருடம் வரக்கூடிய நோன்பு தான் எனக்கு முதல் நோன்பு. ஏன்னா அந்த நோன்பை தாண்டி அதுக்கடுத்த வரக்கூடிய நோன்பு தான் எனக்கு இரண்டாவது நோன்பு. ஆனால் அறிஞர்களுடைய கருத்து என்னென்னா, எப்போ முதல் வருஷத்திற்குள், இப்போ நான் இந்த ரமலான் நோன்பை விட்டேன், அடுத்து ரமலான் வருவதற்கு முன்பு அதை நான் கலா செய்ய வேண்டும். அவ்வாறு நான் கலா செய்யாது அடுத்த ரமலான் வந்து விட்டால் அதற்கு பிறகு நான் கலா செய்யும் போது ஒரு நோன்புக்கு பதிலாக என்ன செய்யணும், ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவும் கொடுக்கணும். ஆனால் இந்த வசனத்தில் ஒரு மேலோட்டமான விளக்கம் என்னென்னா, அடுத்த நோன்பும் வந்த பிறகு கலா செய்தால், முதலாவது நோன்பு வரும் வரைக்கும் கலா செய்யல, இரண்டாவது நோன்பு வரைக்கும் கலா செய்யல, அதையும் தாண்டி கலா செய்தால்தான் என்ன செய்யணும், அவர் ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் என்றது போன்று விளங்குது. ஆனால் சட்டம் அப்படி அல்ல. முதல் நோன்பு வரைக்கும், இப்போ இந்த நோன்பு விட்டோம், நாங்கள் இந்த ரமலானில் நோன்பு விட்டோம், எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு முன்பு அந்த நோன்பை பிடித்து விட வேண்டும். எனக்குச்சா, எதிர்வரக்கூடிய நோன்பையும் தாண்டி ஒருவர் ரமலானுடைய நோன்பை கலா செய்தால் அப்போது ஒவ்வொரு நோன்புக்கும் என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு உணவளிக்க, நோன்பையும் பிடிக்கணும், ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இது யாருக்கு, யாருக்காவது மார்க்க ரீதியான காரணங்கள் இருந்து விட்டிருந்தால் அப்போது தப்பில்லை. இப்போ உதாரணமாக ஒரு பெண்மணி குழந்தை பெற்றால் பால் கொடுக்கும் பெண்ணுக்கு மார்க்க ரீதியாக அனுமதி இருக்குது, பால் கொடுக்குற பெண்ணுக்கு. அப்போ முதலாவது நோன்பு முடியும் வரைக்குமே பால் கொடுத்துட்டாங்க, நோன்பு வந்துட்டு அடுத்த நோன்பு, இப்போ பால் கொடுக்கறது 2 வருஷமே, அப்படியா இல்லையா? இப்போ அந்த நோன்பையும் தாண்டி திரும்பவும் பால் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த பெண்மணி மார்க்க ரீதியாக என்ன, மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டவள். அப்போ இவங்க ஒரு நோன்போடு சேர்த்து ஒரு ஏழைக்கு உணவளிக்கின்ற தேவை இவங்களுக்கு இல்லை. யாருக்கு அது வரும், யார் வேண்டுமென்றே
வசதி இருந்தும் கலா செய்யாமல் விட்டு விட்டாரோ அடுத்த நோன்பு வரைக்கும், அவர்தான் என்ன செய்யணும், அதை தாண்டி அடுத்த நோன்புக்கு பிறகு கலா செய்யும் போது ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்பது. சகோதரர்களே, இது ஒரு பேணுதல் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய முடிவு தான். ஆனால் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்கேயுமே இந்த மாதிரி நோன்பை விட்டவர் நோன்பு பிடிக்கிறதோட சாப்பாடு கொடுக்கொண்டு வரலன்றாங்க. எங்கேயுமே என்ன செய்யலை, நோன்பை விட்டவர் அதை ஒரு வருடம் தாண்டி கலா செய்யும் போது அந்த நோன்போடு சேர்த்து அவர் ஒரு ஏழைக்கு உணவும் அளிக்க வேண்டும் என்ற இந்த சட்டம் மென்ஷன் பண்ணப்படலை. ஆனால் இருந்தாலும் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்தை, நேரடியாக வரல இல்லை, விளங்கிச்சா? இருந்தாலும் பல அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எப்பயும் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நாங்கள் கருத்து முரண்பாடு வந்தால் அதில் எது பேணுதலோ அதை எடுக்கிறது நல்லது, எது பேணுதலோ அதை எடுக்கிறது என்ன நல்லது. வசதி இருந்தால் ஒரு ஏழைக்கு என்ன சதக்காவாவது போட்டும் அப்படின்னு என்ன செஞ்சிட வேண்டியதான், கொடுத்துட வேண்டியதான். இது யாருக்கு சொல்லப்பட்டது? யார் நியாயமின்றி கலா செய்யாமல் விட்டாரோ அவருக்கு தான். நியாயத்தோடு ஒருவர் கலா செய்வதை விட்டால் அவர் நோன்பை தாண்டியும் என்ன செய்யலாம், கலாவை மட்டும் செய்து கொண்டால் போதுமாகும். சரி, அப்போ இப்போ முதலாவது பாடத்தில் நோன்பை கலா செய்வதனுடைய சட்டத்தை பேசினார்கள். அதில் மிக முக்கியமாக நாம் விளங்க வேண்டியது என்ன, முதல்ல ரமதானுடைய மாதத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை. மார்க்கம் அனுமதிக்கின்ற காரணத்தை வைத்துதான் நோன்பை விட முடியுமே அன்றி வேறு காரணத்துக்காக என்ன செய்ய முடியாது, நோன்பை விட முடியாது. அனுமதித்த காரணத்தோடு நோன்பை யாராவது விட்டிருந்தால் அவர் அந்த நோன்பை கலா செய்யலாம். அடுத்த நோன்பு வரைக்கும் அவருக்கு அவகாசம் இருக்கிறது. இருந்தாலும் நன்மைகளை பிற்படுத்தாது நேர காலத்தோடு செய்து முடிப்பது நல்லது. யார் நியாயமான காரணமின்றி நோன்பை விட்டாரோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அவசரமாக கலாவும் செய்ய வேண்டும், அதுபோக என்ன தௌபாவும் செய்ய வேண்டும். சரி, இதுதான். அப்போ கலாவை தொடர்ச்சியாக செய்ய தேவையில்லை என்றதுக்கு சூரத்துல் பக்ராவுடைய 184வது வசனத்தை ஆசிரியர் அவர்கள் ஆதாரமாக சொல்லியிருக்கிறார்கள். அது சரியான கருத்தான். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யலை, அல்லாஹ் தொடர்ச்சியாக கலா செய்யணும் என்று சொல்லலை. வேறு நாளில் பிடிச்சா போதும்ட்டான், வேறு நாட்களில் பிடித்தா போதும். ஆனால் அதை தாண்டி அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன, அப்படி தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் கண்டிப்பாக என்ன செஞ்சிருப்பான், அதை இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கருத்து, விளங்கிச்சா? ஏன்னா குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பல சட்டங்கள் ஒரு இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல என்ன செய்யப்படுது, சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. சரி, அடுத்தது எங்களுக்கு சுன்னத்தான நோன்புக்களை சொல்ல போகிறாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இருங்க, ஃபர்ல பிடிச்சி முடிப்போம், அதுக்கு பிறகு சுன்னத்தை பார்ப்போம். அப்படியா? இல்லை, நம்ம பாடத்தை படிக்கிற நேரம் எல்லாத்தையும் சேர்த்தா என்ன. அப்போ இன்ஷா அல்லாஹ் ஃபர்தையும் பிடிக்கிறதோட நாம் சுன்னத்தான நோன்புகளையும் கவனம் எடுத்து பிடிக்கணும். சுன்னத்தான நோன்பில் சகோதரர்களே நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயன்பாடு என்ன, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எங்களுடைய ஃபர்துகளை பரிசீலனை செய்யும் போது ஒழுங்காக செஞ்சிருக்கானா இல்லையா என்று மலக்குமார் பார்ப்பாங்க. அப்போ இந்த பரிசீலனையின் போது என்ன நடக்கும், குறைகள் கண்டறியப்பட்டால், இப்போ யாராவது மனம் தட்டி சொல்லேலுமா, நாங்கள் பெர்ஃபெக்ட், எங்களோட தொழுகையில் எந்த குறையும் என்ன செய்யாது, வராது, எங்களோட நோம்பில் என்ன செய்யாது, எந்த குறையும் வராது, எங்களோட ஜக்காத்தில் எந்த குறையும் வராது, யாருக்கும் சொல்லேலுமா? இல்லை, எல்லாருக்கும் பிழை நடக்கத்தான் செய்யும். இப்போ இந்த பிழைகள் எப்படி நிவர்த்தி செய்யப்படும், ஃபர்தில் ஏற்படக்கூடிய பிழைகள் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படும் என்றால் உங்களுடைய சுன்னத்தை வைத்துதான். அப்போ ஃபர்து தொழுகையில் கோளாரா அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய அடியானுடைய சுன்னத்து தொழுகையை பாருங்க. ஃபர்து நோம்பில் கோளாரா, என்னுடைய அடியானுடைய சுன்னத்து நோன்பை பாருங்க. அப்போ இப்படி அல்லாஹ் சுன்னத்தை தான் பார்க்க சொல்வான். அப்போ கவனமாக இருக்கணும். என்ன, சுன்னத்தான நோன்பை கவனமாக பிடிக்கிறதுல ஃபர்ல ஏற்படக்கூடிய குறையை என்ன செய்யலாம், அதே ஒரு பெரிய பாக்கியமா இல்லையா? ஏன்னா இப்போ ஃபர்ல குறைகளை செஞ்சு கொண்டு நாங்கள் தப்பி பொழைச்சி சொர்க்கத்துக்குள்ளே போயிடலான்னு நினச்சிடாதீங்க. அங்கே மலக்குமார்களுடைய விசாரணை பரிசீலனை இங்கே நம்மளோட கஸ்டம்ஸில் பார்க்குற மாதிரி அப்படி பார்த்துட்டு விட்டுருவான்னு நினைக்காதீங்க. அந்த டிஜிட்டல் எல்லாம் என்ன சும்மா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதெல்லாம் ஒரு சின்ன குறை என்ன செய்யாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா, சின்ன பாவத்தை விடவும் இல்லை, பெரும் பாவத்தை விடலையா. பட்டோலையை பார்த்தோன்னே மனுஷன் கேட்பானா, என்னடா இந்த பட்டோலைக்கு கேடு பிடிச்சி, மாலிஹாதல் கிதாப், இந்த பட்டோலைக்கு ஏற்பட்ட கேடுதான் என்ன, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சின்னது பெருசு இல்லாமல் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்குது. எல்லாமே என்ன
அப்போ எனவே தப்பிக்கிறதுக்கு வழி ஃபர்ல குறை வந்தால் சுன்னத்து தான். அப்போ நாங்கள் சுன்னத்தில் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இப்போ ஆசிரியர் மாஷா அல்லாஹ் சுன்னத்தான நோன்புகளை ஒரு லிஸ்ட்டாகவே என்ன செஞ்சிருக்காரு சகோதரர்களை. இப்போ பயானில் நாங்கள் பல அறிவை படிச்சிருப்போம். பயான் அறிவிக்கு தானே இது பல தடவை நாங்கள் சொல்கிற பயான் அறிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறுற நேரம் ஹை ஸ்பீடில் ஏறும், ஹைவே ஸ்பீட் 140 ஏறும், விளங்கிச்சா? சாரி, ஏறுற நேரத்தில் லோக்கல் ஸ்பீடில் தான் ஏறும். ஆனால் இறங்க போக்கில் என்ன செஞ்சிடும், ஹை ஸ்பீடில் இறங்கிடும். அதனால தான் பயான் முடிஞ்சு கேளுங்க எப்படி பேசினார், அருமையாக பேசினார். சொன்ன 4 கருத்தை சொன்னால் 4 கருத்து என்ன சொன்னார் தாண்டி என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்படி புத்தக ரீதியாக படிக்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய அறிவு ஸ்திரமாகும். இல்லைங்களா? ஒரு விஷயத்தை நாங்கள் படித்தோம்னு சொன்னால் இது எங்களோட மௌத்து வரைக்கும் எங்களோட மண்டையில் இருக்கணும், மௌத்து வரைக்கும் எங்களோட கல்வியில் இருக்கணும். இப்போ பாருங்கள், சில சகோதரர்கள் கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னா போன வருஷமும் அதே கேள்வி கேட்டார், இந்த வருஷமும் அதே கேள்வியை கேட்குறாரு. இப்போ இவர் வருஷம் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுக்காரு, கேள்வி லிஸ்ட் ஒன்று. இல்லைங்களா? நோம்பு வந்தால் அதை எடுத்துகிட்டு என்ன மொழவி பல்வெளுக்குனா நோம்பு முடியுமா, எச்சி புழுங்குனா நோம்பு விழுவுமா? இது போன வருஷமும் சொன்னதானே இது. அப்போ என்ன, அறிவு ஸ்திரமாகல. அறிவு ஸ்திரமானால் சகோதரர்களே அப்போ எங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ், இதை கேள்வி கேட்க தேவையில்லை, இதை படித்து முடிஞ்சு. எனவே இப்படி புத்தக ரீதியாக படிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுன்னத்தான நோன்புகளை ஆசிரியர் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ எனவே சுன்னத்தான நோன்புகள் யாது என்ற விளக்கம் எங்களுக்கு தெளிவாகவே புத்தக ரீதியாகவே விளக்கப்பட்டு விட்டது. இனி சுன்னத்தான நோன்பை பற்றி நாங்கள் உலமாக்கள்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. வருஷத்தில் எது சுன்னத்தான நோன்பு தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னென்ன நோன்பெல்லாம் வருஷத்தில் சுன்னத்து இருக்கிறதோ அது அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில நோன்புக்கள் ஆசிரியர் விட்டுருக்கிறார். அதை நான் அது வாசி முடிஞ்சோன்னு கேட்பேன், விளங்கிச்சா? அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ சுன்னத்தான நோன்பு லிஸ்ட்டில் ஆசிரியர் விட்டுருக்கிறார், அதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வாசித்த பிறகு கேட்போம். சட்ட விளக்கம் முஸ்தஹப். விரும்பத்தக்க நோன்புகள் கடமையான நோன்புகளை போன்று நஃபில் உபரியான பல நோன்புகளையும் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வின் ஞானமும் அவனது அருளும் ஆகும். இந்த உபரியான நோன்புகளின் மூலம் அடியானுக்கு அதிக நன்மைகள் கிடைப்பதுடன் அவனது ஃபர்லான நோன்புகளில் உள்ள குறைகளையும் நிவர்த்தி செய்யப்பட்டு விடுகின்றன. மறுமை நாளில் ஃபர்லான வணக்க வழிபாட்டில் நிகழ்ந்த குறைகளை உபரியான வணக்க வழிபாடுகள் மூலமாக நிவர்த்தி செய்யப்படும் என்பதை முன்பு ஒரு பாடத்தில் நாம் கூறியிருக்கின்றோம். உபரியான நோன்புகள் பின் குறிப்பிடப்படுகின்ற நாள்களில் நோன்பு வைப்பது முஸ்தஹப் விரும்பத்தக்க செயல்களாகும். 1. சவால் மாதம் 6 நாட்கள் நோன்பு வைப்பது முஸ்தஹப் ஆகும். நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ரமலானில் நோன்பு வைத்து பிறகு அதை தொடர்ந்து சவ்வால் மாதத்தில் 6 நோன்புகளை வைப்பாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு வைத்ததை போன்றதாகும். 2. அரஃபா தினத்தில் ஹாஜி அல்லாத மற்றவர்கள் நோன்பு வைப்பது முஸ்தஹப் ஆகும். அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பது அதற்கு முன்புள்ள ஆண்டுக்கும் அதற்கு பின்புள்ள ஆண்டுக்கும் பரிகாரமாக ஆகிவிடும் என்று நான் அல்லாஹ்விடம் நன்மையை ஆதரவு வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரஃபாவில் தங்கியிருப்பவர்கள் இந்த நோன்பை வைக்க மாட்டார்கள். இது அவர்களுக்கு சுன்னா அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்த போது அரஃபா தினத்தில் அவர்கள் நோன்பு வைத்திருக்கவில்லை. மக்கள் பார்க்கும்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினம் அன்று பால் அருந்தினார்கள். அரஃபா தினத்தில் ஹாஜி நோன்பு வைக்காமல் இருப்பதுதான் அவருக்கு நல்லதாகும். உடல் சோர்வடையாமல் வழிபாடுகளை உற்சாகத்துடன் செய்வதும் துவா அதிகம் கேட்பதும் ஹாஜி அன்றைய தினம் நோன்பு இல்லாமல் இருந்தால்தான் அவருக்கு சாத்தியமாகும். 3. ஆசுரா நோன்பு, அதாவது முஹர்ரம் 10ஆம் பிறை 10 அன்று நோன்பு வைப்பது முஸ்தஹபாகும். ஆசுரா முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் அன்று நோன்பு வைப்பது அதற்கு முன்புள்ள வருடத்திற்கு பரிகாரமாகும் என நான் அல்லாஹ்விடம் நன்மையை ஆதரவு வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆசுரா நோன்புடன் சேர்த்து அதற்கு முந்தைய 9ஆம் நாள் அன்று நோன்பு வைப்பது முஸ்தஹபாகும், அல்லது ஆசுராவுடன் அதற்கு அடுத்த 11ஆம் நாளில் நோன்பு வைப்பது முஸ்தஹபாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடுத்த ஆண்டு நான் உயிருடன் இருந்தால் நிச்சயமாக 9ஆவது நாளன்று நோன்பு நோற்பேன். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆசுராவிற்கு முன்னால் ஒரு நாள் அல்லது அதற்கு பின்னால் ஒரு நாள் நோன்பு வையுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். எனினும் இந்த ஹதீஸ் மர்ஃபூ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது என்று வருகின்ற அறிவிப்பு பலவீனமாக உள்ளது. ஆனால் ஹதீஸ் மௌகூஃப் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியது என்று வருகின்ற அறிவிப்பு
பலமானதாக உள்ளது. ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழன் அன்று நோன்பு வைப்பது முஸ்தஹபாகும். ரபியா இப்னு அல்காஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் அன்றும் வியாழன் அன்றும் நோன்பு வைப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துபவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திங்கள் அன்றும் வியாழன் அன்றும் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நான் நோன்பாளியாக இருக்கின்ற போது எனது அமல்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 5வது, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது முஸ்தஹபாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுகிறார்கள், நீங்கள் மாதத்தில் 3 நாள் நோன்பு வையுங்கள், ஏனெனில் நன்மைகள் எல்லாம் அவற்றை போன்று 10 நன்மைகளுக்கு சமமானதாகும். ஆகவே இது வருடமெல்லாம் நோன்பு வைப்பதை போன்றதாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனது உயிர் தோழர் அவர்கள் எனக்கு 3 காரியங்களை செய்யும்படி உபதேசம் செய்தார்கள். நான் மரணிக்கும் வரை அவற்றை விடமாட்டேன். 1, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது. 2வது, லுகா தொழுவது. 3வது, வித்ரு தொழுகை தொழுது விட்டு தூங்குவது. இந்த 3 நாள்கள் பிறை 13, 14, 15 ஆக இருப்பது முஸ்தஹபாகும். இந்த 3 நாள்களும் அல் ஐயாமுல் ஃபீல் வெண்மையான நாட்கள் என்று கூறப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் யார் மாதத்தின் 3 நாள் நோன்பாளிகளாக இருப்பாரோ அவர் வெண்மையான 3 நாட்களில் நோன்பு வைக்கட்டும். சரி சகோதரர்களே, இப்போ சுன்னத்தான நோன்பு என்ற பட்டியலில் இதுவரைக்கும் 5 சுன்னத்தான நோன்புகள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக அதாவது ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்புகளை சொல்கிறார்கள். சகோதரர்களே, இப்போ இந்த சுன்னத்தான நோன்பினுடைய காலங்கள் இன்னும் வரல. இப்போ எங்களுக்கு தெரியும், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், யார் ஒரு நன்மையை செய்ய நீயத்து வைப்பாரோ, செய்கிறது 2வது, நன்மையை செய்ய நீயத்து வைப்பாரோ அல்லாஹ் அந்த நன்மையை அவருக்கு எழுதி விடுவான். இப்போ சொல்லப்பட்ட இந்த நோன்பு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பின்னால் தான் வரப்போகுது, அப்படி தானே? ஷவ்வால் நோன்பு, அதுக்கு பிறகு தான் ஆஷூரா, அதுக்கு பிறகு ஷவ்வால், அதுக்கு பிறகு அரஃபா, அதுக்கு பிறகு ஆஷூரா, இதெல்லாம் பின்னால் வரப்போகிற நோன்புகள், அப்படி தானே? சரி, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புகள் எல்லாத்தையும் பிடிக்க சொல்லி எங்களுக்கு ஆர்வப்படுங்க. நாங்கள் இப்போவே என்ன செய்வோம்? நீயத்தை வைப்போம், அப்படி தானே? நீயத்து வைக்கிறதுக்கு என்ன மம்மாட்டியை தூக்கணுமா? என்ன இல்லையே, ரொம்ப சிம்பிளான வேலை. யா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தால் நான் இந்த நோன்புக்களை எல்லாம் நோட்பேன். இப்போ மௌத்தாயிட்டாண்டு வைங்க, பட்டோலையில் என்ன செய்யும்? நன்மை எழுதப்பட்டிருக்கும். ஏன்? நீயத்து வச்சுட்டோம், அப்படியா இல்லையா? அப்போ நீயத்து வைக்கிறது என்ன? இப்போ சில சகோதரர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீயத்தாலேயே பல கோடி நன்மைகளை சம்பாதித்திருப்பாள். சிலவனுக்கு நீயத்து வைக்கிறதுக்கும் பகில்தனம், கொடுக்கறது 2வது, நீயத்து மனசால் நினைக்கிறது தானே, அப்படியா இல்லையா? இப்போ நாட்டில் ஒரு இடத்துக்கு போனீங்க, இப்போ நாங்கள் போன முறை ஒரு பயணம் கொண்டு போனோம். ஒரு நன்முஸ்லிம்ஸ் ஏரியாவில் தொழ வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல கீழே பாய போட்டு தொழுந்தோடனே இருந்த ஒரு சகோதரர் சொன்னார், இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு பள்ளி அமைப்பான்னு சொன்னார். இப்போ அவருடைய நீயத்து நினைக்கிச்சா, பள்ளி வருமா வராதா, நாங்கள் ஹயாத்தோடு இருப்போமா இல்லையா, அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். இருந்தாலும் பாருங்க, அந்த இடத்துல பாய போட்டு தொழுந்தோம். அவர் என்ன சொல்றாரு? இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு பள்ளி என்ன செய்வான்? உருவாக்குவான் அப்படின்றாரு. அல்லாஹ் நீயத்துக்கு கூடிய கொடுப்பான். எனவே நாம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன? நீயத்து வைப்போம், இந்த நோன்புக்களை எல்லாம் நாம் பிடிப்போம். அப்போ முதல்ல ஆசிரியர் நமக்கு சொன்னது ரமலானை அடுத்து வரக்கூடிய சுன்னத்தான நோன்பு ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பு. இப்போ அந்த ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் நபி அவங்க சொல்கிறாங்க, ரமலானில் நோன்பு நோற்று பிறகு ஷவ்வாலில் யார் 6 நோன்பு நோட்கிறாரோ, அப்போ ஷவ்வால் மாதத்தினுடைய அந்த 30 நாளைக்குள் 6 நோன்பு நோற்று விட்டால் அந்த நன்மை கிடைத்து விடும். இப்போ சில சகோதரர்கள் பிழையாக எப்படி விளங்கிக்கிறாங்கன்னா, ரமலான் முடிச்சு அடுத்தது பெருநாள், பெருநாளைக்கு பிறகு 6 நோன்பு பெருநாள் கொண்டாடணும், அதுக்காக வேண்டி அந்த 6 நோன்பை பிடிச்சிடணும். இந்த பெருநாள் முடிஞ்சு அதுக்கு பின்னால் என்ன 6 நோன்பை பிடிச்சி அதுக்கு பிறகு வர 7வது நோன்பு 6 நோன்பு பெருநாள். அப்படி ஒரு பெருநாள் இஸ்லாத்தில் இல்லை. ஏன்னா இஸ்லாத்தில் உள்ளது 2 பெருநாள் தான், ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அத்ஹாவும். அப்போ எனவே 6 நோன்பை பொறுத்த வரைக்கும் ரமலான் நோன்பை முடித்த பிறகு உடனடியாக பிடிக்கணும் என்பது சட்டம் அல்ல. ஆனால் அதுக்காண்டி ஒரு பிடிக்கிறது குற்றமும் அல்ல. யாராவது ஒருத்தர் இப்படி நினைச்சா விட்டோம்னு சொன்னால் இடையில ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? வந்து பூந்துருவான், சோம்பேறத்தை உண்டாக்கிடுவான். அதனால் பிடிச்ச ஸ்பீடோடு என்ன செய்வோம்? அதையும் பிடிச்சி முடிச்சிடுவோம்னு சொல்லி அப்படி நன்னோக்கத்தோடு பிடிக்கிறாருன்னு வைங்க, அனுமதிக்கப்பட்டது, ஆனால் கடமை அல்ல.
ஷவ்வால் மாதம் முடியும் வரைக்குமே அவர் என்ன செய்யலாம், 6 நோன்பை பிடித்து கொள்ளலாம். அப்போ ஷவ்வாலுடைய நோன்பை பற்றி சொன்னாங்க. அதுதான் முதலாவது சுன்னத்து. அதுக்கு பிறகு என்ன, அரஃபாவுடைய நோன்பு வருவது, அப்படித்தானே? அரஃபாவுடைய நோன்பு ஷவ்வாலுக்கு பிறகு துல்காதா பிறகு வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அன்றைய தினத்தில் நோன்பு நோட்பது சுன்னத்து. அன்றைய தினத்தில் நோன்பு நோட்டால் என்ன நன்மை கிடைக்கும்? 2 வருஷத்து நன்மை, 2 வருஷத்து பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நன்மை. சரி, அதை தொடர்ந்து எங்களுக்கு முஹர்ரம் மாதம் வருகிறது. அந்த முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் என்ன செய்வோம், ஆஷூரா நோன்பு பிடிப்போம். ஆஷூரா நோன்பு பிடிச்சா என்ன நன்மை? 1 இயர். இப்போ சிலர்கள் யோசிக்கலாம், ஏற்கனவே அரஃபால தான் 2 இயர்ஸ் கிடச்சிட்டு, அரஃபால தான் முன் பின் 2 வருட பாவங்கள் என்ன மன்னிக்கப்பட்டு விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2வது, அதாவது பின்னால் உள்ள வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டதா இல்லையா? அப்படியா இல்லையா? பின்னால் உள்ள வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்போ அந்த வருடத்துக்குள்ளே தானே இப்போ முஹர்ரம் நோன்பு வருவது. சகோதரர்களே, நோன்பு அரஃபா ஒழுங்காக பிடிச்சோமா யாருக்கு தெரியும்? பாவ மன்னிப்பு கிடைச்சா கேரண்டியாக இருக்கு எங்களுக்கு. என்னுடைய 2 வருஷத்து பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்தது என்று எனக்கு உறுதியாக இருந்தால் அப்போ நான் முஹர்ரம் நோன்பு பிடிக்காம வைக்கலாம். அப்படியா இல்லையா? இல்லை, நான் அரஃபா நோன்பு பிடிச்சதை முதல்ல அல்ல அங்கீகரிச்சானோ இல்லையோ தெரியாது. அப்படியா இல்லையா? அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா? அந்த நோன்பில் சொல்லப்பட்ட நன்மை எனக்கு கிடைத்ததா இல்லையா? தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, நாங்கள் இந்த மாதிரி யோசிக்கலாம். இல்லையே, தெரியாதே. ஒரு கால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் விட்டிருந்தால், ஒரு கால் அதில் குறைகள் வந்திருந்தால், அட்லீஸ்ட் இந்த முஹர்ரம் நோம்பாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? அப்போ எனவே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இந்த நன்மையை அடைந்து கொள்ளும் முகமாக நாங்கள் என்ன செய்யணும்? எனவே இப்படி குறுக்காலெல்லாம் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. சிலர்கள் இப்படியெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சில் நாங்கள் இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா எல்லாம் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னார்களா, அல்ஹம்துலில்லாஹ், அதில் கண்டிப்பாக நமக்கு நன்மையே நாடி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ முஹர்ரம் மாதம் ஆஷூராவுடைய நோன்பு வந்து விட்டால் அதில் நோன்பு பிடிக்க. இப்போ ஆஷூரா நோன்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மேலதிகமான சில விளக்கங்கள் என்ன வந்திருக்கின்றா, நபி அவங்க அதுக்கு முந்தின நாள் 9வது தினமும் நோன்பு நோட்பதாக சொன்னார்கள். எப்போ சொன்னார்கள்? அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிடிப்பேன் என்றார்கள். ஆனால் அடுத்த வருடம் அவங்க என்ன செய்யலை, உயிரோடு இருக்கல்ல. இருந்தாலும் நபி அவர்கள் ஆசைப்பட்ட காரணத்தினால், நபி அவர்கள் இருந்தால் செய்வேன் என்று விரும்பினார்களா இல்லையா? அதனால் எங்களுக்கு அது சுன்னத்தாக்கப்பட்டு விட்டது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு ஹஜ் வணக்கம் 3 வகை இருக்குது. என்ன 3 வணக்கம்? இஃப்ராத், கிரான், தமத்து. சிறந்தது என்ன? சிறந்தது தமத்து. நபி அவங்க செஞ்சது என்ன? கிரான். அது எப்படி நபி கிரான் செய்ய தமத்து சிறப்பாச்சு? நபி அவங்க செஞ்சது கிரான், தமத்து எப்படி சிறப்பாச்சு? சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு வந்த நபி சொன்னாங்க, நான் கிரான் அடிப்படையில் நியத்து வைத்து வந்து விட்டேன், ஆனால் எனது குர்பான் பிராணியை நான் கொண்டு வந்திருக்காவிட்டால் நானும் தமத்துவ முறை தான் செய்திருப்பேன் சொல்லி அதை ஆசைப்பட்டாங்க. அப்போ எனவே தான் உலமாக்கள் முடிவெடுத்தாங்க, அப்போ தமத்துவ தான் என்ன சிறந்தது. காரணம், நபி அவர்கள் அதை ஆசைப்பட்டார்கள். இப்போ அதே மாதிரி தான் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் பிடிப்பேன் என்று என்ன செய்வார்கள். எனவே தான் அது எங்களுக்கு என்ன செய்தது, சுன்னத்தாக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு ஹதீஸை சொன்னாங்க, 9 பிடிங்க அல்லது 11 பிடிங்கன்னு சொல்லி. அந்த ஹதீஸ புத்தகத்தினுடைய ஆசிரியரே எங்களுக்கு நோட் பண்ணி சொல்கிறாங்க, அது ஒரு வீக்கான ஹதீஸ். 9 பிடிங்க அல்லது 11 பிடிங்க என்று வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன, அது வீக்கான ஹதீஸ். அப்போ எனவே எங்களுக்கு மெயின் ஆஷூரா நோன்பு தான். ஆஷூரா நோன்போடு சேர்த்து 9வது நோன்பை தான் நாங்கள் என்ன செய்யணும், டார்கெட் பண்ணணும். சுன்னத்தை நிறைவேற்றும் முகமாக யாருக்காவது 9 தவறினால், 9 பிடிக்க முடியாமல் போனால் என்று அங்கே காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களுக்கு மாறு செய்யும் முகமாக என்று. அப்போ 9 பிடிக்க தவறினால் 11ஐ பிடித்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறும். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் பலவீனமானதாக இருந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேற காரணத்தினால 9 யாருக்கு பிடிக்க முடியவில்லையோ அவர்கள் என்ன செய்யலாம், 9ஓடு சேர்த்து 10ஓடு சேர்த்து 11ஐயும் பிடித்து கொள்ளலாம். அப்போ ஆஷூரா நோன்புல தனியாக ஆஷூரா நோன்பை மட்டும் பிடிக்கலாமா என்றால் எஸ், தாராளமாக பிடிக்கலாம். அவ்வாறு ஆஷூராவை மட்டும் பிடிப்பது ஏதாவது மக்ரூ அப்படின்னு சரிக்குதாண்டா கிடையாது. ஆஷூரா நோன்பு தான் நமக்கு 1 வருட பாவ மன்னிப்புக்கு சொல்லப்பட்ட நோன்பு, அதுதான். இப்போ சிலர்களை பார்த்தீங்கன்னா 9வது பிடிச்சி போட்டு 10வது பிடிக்காம விட்றான். 9வது பிடிச்சி போட்டு 9வது நோன்புக்கு 1 வருஷம் நன்மை சொல்லப்படலை. சொல்லப்பட்ட நன்மை 10வது நோன்புக்கு தான். எனவே 10ல் தான் கவனமாக இருக்கணும். இப்போ சில உலமாக்கள் 3ஐயும் பிடிக்கின்றாங்க, 9, 10, 11 3ஐயுமே பிடிக்கின்றாங்க. ஏன்?
இந்த பிறகான்ற குழப்பம் இருக்குதா இல்லையா? சமயத்தில் கண்ட பிற வந்து 2வது பிறையா இருந்தா இப்போ நான் தாசுவாண்டு பிடிக்கிறது தான் 9 பிடிக்கிறது தான் 10 இருக்கும், அப்படியே இல்லையா? நான் 9 பிடிக்கிறது தான் 10 இருக்கும். அப்போ எனவே ஒருவர் 9, 10, 11 இந்த 3ஐயும் பிடித்தால் பிறை குழப்பம் இருந்தாலும் அவருக்கு ஆஷூரா நோன்பு கிடைத்து விடும். பிறை குழப்பம் இருந்தாலும் என்ன ஆஷூரா நோன்பு என்ன, இந்த 3க்குள்ளே தான் 10 வரப்போகுது. 1, 9, 10, 11 பிறக்கான்றத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் என்ன செய்ய போகுது சகோதரர்களை? பிறக்கான்றத்தில் குழப்பம் வரலாமா என்றால் வரலாம். சமயத்தில் பிறை பார்ப்பதில் நமக்கு தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சவுதியில் நடந்திருக்கு. ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் ஒரு முறை ரமதான் மாதத்தினுடைய நோன்பை ஆரம்பித்தார்கள். ஷவ்வால் மாதம் ரமதானுடைய 28 பிற முடிஞ்சத்தோட பிற கண்டுட்டாங்க. ஷவ்வாலுடைய ரமதானுடைய 28 நோன்பு முடிஞ்சு இப்போ நாளைக்கு 29 பிடிக்கணுமா இல்லையா? அன்றிரவு ஷவ்வால் பிறை கண்டு விட்டார்கள். இப்போ என்ன அர்த்தம்? முன்னுக்கு பிற மிஸ் ஆகிக்கின்றது அர்த்தம். ரமதானுடைய ஆரம்ப பிறை என்ன செய்திருக்கிறது? தவறி இருக்கிறது. ஏன் ரமதான் 28 முடிகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பிப்ரவரி 28 முடிகிற மாதிரி ரமதான் 28 முடியாது. ரமதான் 29 தான் முடியும். அப்போ 28 நோன்பு முடிந்த பிறகு பிறை பார்த்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ரமதானுடைய பிறை மிஸ் ஆகியிருக்கிறது என்று அர்த்தம். இப்போ என்ன முடிவு செஞ்சாங்க? அடுத்த நோன்பு பிடிக்கல, அதை பிற கண்டாச்சு. அதனால் பெருநாளை கொண்டாடினார்கள். அதற்கு பிறகு ஒரு நோன்பை கலா செய்யுமாறு சொன்னார்கள். காரணம், கண்டிப்பாக ரமதான்ட ஒரு நோன்பு எங்களுக்கு மிஸ் ஆகிருக்குது, இல்லாட்டி 28 ரமதான் முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எனவே பிறை மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே சில உலமாக்களுடைய கருத்து என்னண்டா 9ஐயும் பிடிங்க, 10ஐயும் பிடிங்க, 11ஐயும் பிடிங்க. அப்போ என்ன, இந்த பிற குழப்பத்திலிருந்து நீங்கிடலாம். அடுத்தது ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு நோற்பது என்று ஒரு சுன்னத்து வந்தும் இருக்குதா இல்லையா? அது பின்னால் வரும். அப்போ அதுவும் இதில் அடங்கி போயிடும். அந்த அடிப்படையில் விரும்பினால் இப்போ யாராவது ஒருத்தர் இப்போ இதை வாயால் லேசாக சொல்லேலும், இந்த வேலை இல்லாமல் வைக்கிறாக்களிக்காங்களே சிலாக்கள் சொல்லுவாங்க, இது வேலை இல்லாத வைக்கிறவனுக்கு இந்த சட்டம் சரி, எங்களுக்கு வேலைக்கு எங்களுக்கு இப்படி 3 நாள் நோம்பெல்லாம் என்ன செய்யலாது பிடிக்க முடியாது என்று சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் பிறை கண்ட அந்த கருத்தின்படி எது 10ஓ அந்த 10ல் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா 10க்கு தான் சொல்லப்பட்டது ஒரு வருட பாவ மன்னிப்பு. 9க்கும் 11க்கும் அது சொல்லப்படலை. 9ம் 11ம் வாய்ப்பு இருந்தால் என்ன நாம் பிடித்து கொள்ள வேண்டியதுதான். சரி, அதுக்கு பிறகு திங்கள் வியாழன் நோன்பு. இந்த 2 நோன்பை பற்றி 4வது தான் சொன்னாங்க. திங்கள் வியாழன் நோன்பு. திங்கள் வியாழன் நோன்பு ஒவ்வொரு கிழமையிலும் பிடிப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திங்கள் நோன்பு பற்றி கேட்கப்பட்டது. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அது ஆசிரியர் இங்கே குறிப்பிடலை. அதில் நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அன் சௌமி யௌமில் இஸ்னைன், திங்கள் நோன்பு பற்றி விசாரிக்கப்பட்டார்கள். அதுக்கு நபி சொன்னாங்களாம், ஃபீஹி உலித்தூனாங்களாம், அன்றைக்கு தான் நான் பிறந்தேன்டாங்களாம். திங்கட்கிழமை நான் பிறந்த நாள். இப்போ பர்த்டே கொண்டாடுறதுக்கு இது ஆதாரமாக எடுத்துடக்கூடாது. விளங்கிச்சா? அன்று தான் நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதன் தான் பிறந்த நாளை ஞாபகத்தில் வைத்திருப்பது குற்றம் அல்ல. இந்த அல்லாஹ் ரசூல்கிட்ட திங்கள் நோன்பை கேட்ட நேரம் என்ன சொன்னாங்க? அன்று தான் நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை பற்றி சொல்லும் போது ஃபீஹி ஹலகல்லாஹு ஆதம், அன்று தான் ஆதத்தை அல்லாஹ் படைத்தாண்டாங்க. அன்று தான் சுவனத்தில் நுழைக்கப்பட்டார். இப்போ இதை சொல்லிட்டு ஒருத்தர் பர்த்டே கொண்டாடுறதுக்கு இது ஆதாரம்ன்றாரு. பார்த்தீங்களா? ஆதம் நபி பிறந்த நாளைன்னு சொல்லி அன்றைக்கு தான் சொர்க்கத்துக்குள்ளே போனார் என்ற செய்தியும் வந்திருக்குது. அதே ஹதீஸில் பின்னாலைக்கு அன்றைக்கு தான் சொர்க்கிலேருந்து வெளியேற்றவும் பட்டார். இவர் அதை பார்க்கல. அதே ஹதீஸில் தான் இருக்குது, அன்றைய வெள்ளிக்கிழமைகள் தான் சுவனத்திலிருந்து வெளியேற்றவும் பட்டார். அப்போ சுவனத்துக்குள்ளே நுழைஞ்சதும் அன்றைக்கு தான், வெளியே விரட்டப்பட்டதும் என்ன அன்றைக்கு தான். எனவே சகோதரர்களே, அப்போ இந்த மாதிரியான செய்திகளை வைத்து என்ன செய்ய முடியாது. பிறகு சொன்னார்கள், வஃபீஹி உன்சில், அந்த திங்களில் தான் எனக்கு குர்ஆன் இறக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. திங்களில் தான் எனக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது. இப்போ நாங்கள் புத்தகத்தில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க? திங்கள் வியாழக்கிழமை நாட்கள் அல்லாஹ்விடத்தில் அடியார்களுடைய நன்மை எடுத்து காட்டப்படுகின்றது. எனவே நான் அன்றைய தினம் எனது நன்மை எடுத்து காட்டப்படும் போது நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு முக்கியமான செய்தி. என் நன்மை மேலே போகிற நேரம் இன்னொரு எக்ஸ்ட்ரா நன்மையோடு நான் இருக்கிறேன் நான். எனக்குச்சா? எனவே சகோதரர்களே, வாய்ப்பு யாருக்கு இருக்குமோ அவர்கள் இதை செய்து கொள்வது நல்லது. சரி, இப்போ உலமாக்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு ஹதீஸ் வந்திருக்குது. ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு பிடிக்கிறது சிறந்ததா அல்லது வியாழன் திங்கள் நோன்பு பிடிக்கிறது சிறந்ததா? எதை செய்வோம்? இதை செய்வோமா அதை செய்வோமா? ஒருவர் விரும்பியத்தை செய்யலாம்.
ஒருவர் விரும்பியத்தை செய்யலாம் தன்னுடைய வசதியை பொறுத்து. சகோதரர்களை எப்பையும் தான் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சுன்னத்துக்களை செய்யும் போது எனது வசதி எதுவோ அதை வைத்துத்தான் நான் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு எது வசதியோ அதைத்தான் நான் தேர்வு செய்யணும். இப்போ என்னையால் ஒவ்வொரு திங்களும் தான் நோன்பு பிடிக்கலுமா இருக்குது, அப்போ நான் அதை தெரிவு செய்கிறது நல்லது. எனக்கு ஒவ்வொரு வியாழம் தான் நோன்பு பிடிக்கிறது வசதியாக இருக்குது, நான் அதை தேர்வு ஏன் அமல்ல ஒரு சிறப்பு என்னண்டா செய்தத்தை தொடர்ந்து செய்வது அதில் ஒரு உள்ள விசேஷம். ஒரு செய்தத்தை சிறந்து செய்வது. சகோதரர்களே, அசருக்கு பின்னால் சுன்னத்து தொழுகிறது நமக்கு கூடாதா இல்லையா? இப்போ அன்றைக்கு ஒருத்தர் ஒரு நோட்ஸ் அனுப்பியிருந்தார், புகாரில் ஒரு ஹதீஸ் வருவது நபி அவங்க அசருக்கு பிறகு சுன்னத் தொழுவதாக. அப்போ என்ன அசருக்கு பிறகு சுன்னத் தொழுவது கூடாது, இந்த புகாரில் ஹதீஸ் வருவது நபி அவங்க அசருக்கு பிறகு தொழுதார்கள்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே இப்படி மொட்டையை எடுத்து போடக்கூடாது. ஏன்னா இந்த ஹதீஸினுடைய விளக்கம் வேறு. என்ன விளக்கத்தை போய் பார்த்தா ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, எங்களோட வீட்டில் தான் நபி அவங்க அசருக்கு பிறகு சுன்னத் தொழுவாங்க. அசருக்கு பிறகு பள்ளியில் நபி சுன்னத் தொழுதல் கிடையாது. அசருக்கு பிறகு நபி பள்ளியில் சுன்னத்து தொழுதல் கிடையாது, எனது வீட்டில் தான் தொழுவார்கள்ன்றாங்க. அப்போ அதுக்கு என்ன நியாயம் என்று சொல்லும்போது சகோதரர்களை உண்மையிலே ஆச்சரியம். ஒரு முறை நபி அவர்களுக்கு லுஹருடைய சுன்னத்து விடுபட்டது. அந்த சுன்னத்தை அசருக்கு பிறகு தொழுதார்கள். நபி அவங்களோட பழக்கமாக ஒரு அமலை செஞ்சால் அதை தொடர்ந்து செய்வார்களாம். நினைச்சா அப்போ விடுபட்ட சுன்னத்தை அசருக்கு பிறகு செய்த காரணத்தினால் நபி அவர்கள் தொடர்ந்து அந்த நேரத்தில் வளமையாக தொழுபவர்களாக இருந்தார்கள். அப்போ நாங்கள் தொழலாமாண்டா இல்லை, நாங்கள் தொழ முடியாது. ஏன், எங்களுக்கு தடை வந்திருக்குது. நபி அவங்க தடுத்திருக்கிறார்கள். அசருக்கு, அதாவது சூரியன் அசர் தொழுதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும், ஃபஜ்ர் தொழுதிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள். அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நபியுடைய தடை தான் எங்களுக்கு முக்கியம். செயல் சமயத்தில் அவர்களுக்கு மட்டும் அது சொந்தமாக இருக்கலாம். அப்போ ஏன் அசருக்கு பிறகு தொழுதார்கள் என்பதற்கு ஆயிஷா நாயகி காரணம் சொல்லும்போது சொல்கிறாங்க, லோரில் விட்டதை தான் அசருக்கு தொழுதாங்க. தொழுத பிறகு அவர்களுக்கு தான் செய்ததை விடுவதற்கு மனமில்லை. அதனால் என்ன செஞ்சாங்க, தொடர்ச்சியாக செய்தார்கள். அடுத்தது ஏனையவர்களுக்கு தடை வந்ததற்கு ஒரு காரணம், இன்னொரு காரணம் சொல்கிறாங்கண்டா, இந்த அசருக்கு பிறகு தொழுகிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் சூரியன் மறைகிற டைமில் தொழுகிறது கூடாதுன்னு கண்டிப்பான தடை வந்திருக்குது. கண்டிப்பான தடை. ஏன், ஷைத்தானுடைய கொம்புகளுக்கு இடையில் தான் அது உதயமாகின்றது. அப்போ அந்த டைமில் நீங்கள் சுஜூத் செய்திருந்தீங்கன்னா அது ஷைத்தானுக்கு சுஜூத் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நபி அவங்க அந்த டைமை கண்டிப்பாகவே தடுத்து விட்டார். அப்போ அசருக்கு பிறகு தொழ அனுமதி கொடுத்தால் சிலர்களுக்கு ஆர்வம் கூடினா என்ன நடக்கும்? இப்போ ஆர்வம் கூடி, பண்டைய கூட ஒருத்தருடைய பயான் கிளிப் வந்துச்சு, புதினமான ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. ஒரு பெரியார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு பயிற்சி செஞ்சாராம். சாப்பாடு இருந்துச்சா, சாப்பாடு அவர் சாப்பிடலையா, 1000 ரக்கா தொழுது போட்டு தான் திம்பேன் அப்படின்னு சொல்லி 1000 ரக்கா தொழுதாராம். தொழுது போட்டும் நஃப்ஸிட்ட சொன்னாராம், இப்போ உனக்கு தேவையா, இல்லை தரமாட்டேன். திரும்ப இன்னும் 1000 ரக்கா தொழுதாராம். தொழுது போட்டும் இல்லை இன்னும் தரமாட்டேன். அப்படி தூங்கிட்டாராம். நபியும் உங்கள் கனவுல சொன்னாங்களாம், சும்மா நஃப்ஸை போட்டு இப்படி கஷ்டப்படுத்தாமல் தின்னுங்க ஆஜியாருன்னு சொன்னாங்களாம். நஃப்ஸை போட்டு இப்படி கஷ்டப்படுத்தாமல், இது முதலாவது இப்படி 1000 ரக்காத்து ஒரு மனுஷனுக்கு தொழலாமா? சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. இது உண்மையாக இருப்பதற்கு என்ன, இது சாத்தியமே இல்லை. ஆனால் இருந்தாலும் என்ன, யோசிக்கிறதே இல்லை. இப்படி நஃப்ஸை கட்டுப்படுத்தணுமா? இப்படியும் ஒரு அவசியம் வைக்கா மார்க்கத்தில் இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயம் பாரு. நேற்று கூட ஃபேஸ்புக்கில் ஒரு கான்ஃபரன்ஸ், முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட ரஜப் மாதம் கேட்குதா, இந்த மாதத்தில் என்னென்னலாம் நடக்குது என்ற செய்தியை சொல்லுமா. ஷாபான் மாதம் ஷாபான் மாதம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்கள்ட்ட என்ன செய்யுமா, இந்த மாதத்தில் அல்லாஹ் என்னென்னலாம் நடக்க சொல்லிக்கான்னு சொல்லுமா. இது முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு இப்படியெல்லாம் ஆற்றலிக்குதா? இதையும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே. கலாகதிரை பார்த்து அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அவர் சேஞ்ச் பண்ணுவாராம். யார்? முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. சகோதரர்களே, அவுலியாக்களை நாங்கள் மதிக்கணும், அது கட்டாயம். அதுக்காக வேண்டி நாங்கள் அவங்களுடைய ஸ்தானத்தை விட கூட இடத்துக்கு கொண்டு போகிறேன்றது இது மார்க்க ரீதியாக நாங்கள் செய்யக்கூடிய பெரிய ஒரு அநியாயம். நபியே சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை எல்லை கடந்து புகழ்ந்தது போன்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, என்னைய புகழாதீங்க. அப்போ நபி புகழுக்குரியவர் இல்லையா? நபி புகழுக்குரியவர் இருந்தாலும் சும்மா அனுமதியை கொடுத்தா எல்லையை தாண்டி போயிடுவாங்க. அதுக்காக வேண்டி கட்டுப்படுத்துகிறாங்க. ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, அப்துல்லா என்றும் அல்லாஹ்ட ரசூல் என்றும் என்னை சொல்லுங்கள். அப்போ பாருங்க, அப்போ மார்க்க வரம்புகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. இப்போ இந்த பாடத்தை மொத்தமாக படிச்சிங்கன்றாலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபிக்ஹ் விளக்கம் என்னண்டா, அமல் செய்கிறது நாங்கள் நினச்ச மூப்புக்கு அல்ல.
அமல் செய்வது எமது மனோ இச்சையின் படி அல்ல, நாம் விரும்பிய படி அல்ல. அமலுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் இருக்கு, தடை செய்யப்பட்ட நேரம் இருக்கு. ரெண்டையும் கவனத்தில் எடுக்கணும். ரெண்டையும் என்ன செய்யணும்? கவனத்தில் எடுக்கணும். சரி, அப்போ முஸ்தஹப்பான நோன்புல கடைசியாக சொன்னது என்ன? அதாவது திங்கள் வியாழன் நோன்பும் பிறகு 3 நாள். அப்போ 3 நாள் நோன்பு பொறுத்துக்கும் வியாழன் திங்கள் ஒரு கண்டினியூவாக நோன்பு பிடிச்சா ஒரு மாதத்தில் 3 இல்லை 8 நோன்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யும்? அடுத்து வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் நோன்பு வைப்பதும் ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருப்பதும் முஸ்தஹபாகும். சரி, இது யாருடைய நோன்பு? இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நோன்பு, ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறது. சரி, இந்த செய்தியை நபி யாருக்கு சொன்னாங்க? இந்த செய்தியை நபி அவங்க சொன்னது யாருக்கு? எல்லாரும் சஹாபாக்கள் தான். எந்த சஹாபின்னு தான் கேளு. இளைஞர் சஹாபாக்கள் பெரிய நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு சட்டத்தை கேட்டால் எங்கே வருதுன்னா குர்ஆனில் வருதுன்னா, குர்ஆனில் வராமல் வேறு பைபிள்லேயே வரும். அப்போ குர்ஆனில் எங்கே வருதுன்றது தான் கேள்வி. சரி, அப்போ எனவே யாருக்கு சொன்னாங்க? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ். ஏன் சொன்னார்கள்? சகோதரர்களை, இபாதத்து செய்கிறதுல அவருக்கு இருந்த ஆசை சுப்ஹானல்லாஹ், அளவு கடந்த ஆசை. கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க வாப்பா, இவர் ஃபுல்லாக இபாதத்தில் ஈக்காராம். பொண்டாட்டி போய் கேட்டாங்களா மருமகள்கிட்ட, எப்படி உங்களோட மாப்பிள்ளை? நல்ல மனுஷன்டாவாம், நல்ல மனுஷன் விளங்கிச்சா? அப்போ அவருக்கு விளங்கிட்டு நபிகிட்ட போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு. வர சொல்லுங்க ஆளாண்டாங்களாம். கூப்பிட்டு கேட்டாங்களாம், கெய்ஃப தஹ்தீம்னு கேட்டாங்களாம், எப்படி குர்ஆன் ஓதுறான்னு கேட்டாங்க. சொன்னாராம், குல்ல லைலாண்டாராம், ஒவ்வொரு ராவைக்கும் ஃபுல்லாக ஓதுறேன்டாராம். யா ரப்பு, ஒவ்வொரு ராவைக்கும் ஃபுல்லாவா? கெய்ஃப தசூம்னு கேட்டாங்களா, எப்படி நோம்பு பிடிக்கிறேன்னு கேட்டாங்களா. குல்ல யௌமுண்டாராம், ஒவ்வொரு நாளைக்கு நோம்பு பிடிக்கிறேன். இதே ஒவ்வொரு நாளைக்கு நோம்பா? இது என்னடா இது? கெய்ஃப துஸல்லின்னு கேட்டாங்களா, எப்படி தொழுகிறாய்? குல்ல லைலாண்டாரா, ஃபுல் நைட்டும்டாராம். அப்போ இப்படி வாழையணுமா மனுஷனுக்கு? நபி அவங்க சொன்னாங்களா, இங்கே வா, நோ, இது அல்லவே. ஒரு மாதத்துக்கு 3 நோன்பு பிடினாங்களாம். எனக்கு ஒரு மாதத்துக்கு 3 நோன்பு பிடி போதும். அவருக்கு 3 நோன்புன்றதோட டெய்லி நோன்பு பிடிச்ச மனுஷனுக்கு இது யானைக்கு ஈக்கிலால் அடித்த மாதிரி இல்லையா? அவர் யார சூழலாம் 3 நோன்பா? எனக்கு அதை விட கூட இயலும். அப்போ நபி அவங்க கூட்டி கொடுத்தாங்க. கூட்டி கடைசியில் இந்த தாவூத் நபின்னு சொன்னாங்க, ஒரு நாள் நோன்பு இல்லை, இதை விட கூட கேட்கவே படாதுன்ட்டாங்க. குர்ஆன் ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதுன்ட்டாங்க. விளங்கிச்சா? அவர் என்ன சொன்னார்? இல்லை, அதை விட எனக்கு கூட ஓதையிலும். கடைசியாக 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், அதை விட கூட கேட்டுறப்படாது பிளாக் பண்ணியே சொல்லிட்டாங்க. அதை விட கூட என்ன செய்யக்கூடாது. இப்போ எங்கடாக்கள்கிட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதுங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆனா? இவருக்கு நோம்பே வரணும் ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கு. விளங்கிச்சா? நோன்பு வந்தாதான் ஒரு குர்ஆன், ஏனைய மாதங்களில் இல்லை. அப்படி ஒரு சிஸ்டமே எங்கள்கிட்ட இல்லை. எனவே சகோதரர்களை, அதிகமாக இபாதத்தில் ஆர்வம் கொண்ட அவருக்கு நபி அவங்க கைட் பண்ணாங்க. இல்லை அப்படி அல்ல, இப்படித்தான் நீங்கள் செய்யணும். பாருங்கள், 3 சஹாபாக்கள்கிட்ட செய்தி எங்களுக்கு தெரியும். நபியுடைய மனைவிமார்கள்ட்ட விவரம் கேட்டு போட்டு வந்து, நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் பகல் பூரா நோன்பு பிடிக்க போகிறோம், ஒரு ராவு. என்ன சொன்னாங்க? நபி கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே வாங்க, உங்களை விட நான் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுறாள். அப்படியா இல்லையா? உங்களை விட நான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுறாள். நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், நான் தொழவும் செய்கிறேன், படுக்கவும் செய்கிறேன், திருமணம் முடித்து நான் குடும்ப வாழ்க்கை வாழுகிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் எங்களோட கம்பெனி சிஸ்டம். விளங்கிச்சா? சொன்னாங்க, யார் எங்களை பின்பற்றுவாங்களோ அவர்கள் தான் எங்களை சார்ந்தவர்கள், யார் எங்களுக்கு மாறுபடுவாங்களோ அவர் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. அப்போ எனவே நினைச்ச முன்புக்கு மனுஷனை விட்டா கடைசியில் ஆர்வ கோளாறு மனுஷனுக்கு வரும். அதனால் என்ன செய்யுது? மார்க்கம் லிமிட் பண்ணுது. வாழ்க்கை என்பது சகோதரர்களை இபாதத்து மட்டும் இல்லை, வேற வேலையெல்லாம் இருக்கு. இப்போ பெருநாள் இரவு பூராக 2 பெருநாள்கிட்ட ராவும் யார் நின்று வணங்குவார்களோ கியாமத்து நாளில் உள்ளங்கள் நடுநடுங்கக்கூடிய நாளில் அவருடைய உள்ளம் நடுங்க மாட்டாதுன்னு ஒரு ஹதீஸ் வருது. விளங்கிச்சா? பலவீனமான ஒரு ஹதீஸ். 2 பெருநாளில் இப்படி இபாதத் செஞ்சால் அப்போ பவளையை படுக்கிறதா? 2 பெருநாள் பூரா நைட் பூரா இபாதத் செஞ்சால் அப்போ பவளைக்கு என்ன செய்யுது? பெருநாள் தோந்துட்டு வந்து வரைக்கும் படுக்கிற வேலை தான் பார்க்கணும், வேறொரு வேலை செய்யலாம். அப்ப இது சாத்தியம் இல்லை, இது நடைமுறைக்கு சாத்தியம் அல்ல, சரி வர மாட்டாது. அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமில் அதிகம் நோன்பு வைப்பது முஸ்தஹபாகும். இப்ப பாருங்க, முஹர்ரத்துடைய மாதத்தை நோன்பு தான் கடைசியா சொன்னாங்க. சரி, சுன்னத்தான நோன்பு லிஸ்ட் முடிஞ்சு, ஆனா ஒன்று உடுப்பாட்டிக்கு சொல்லுங்க பாப்போம். நாங்கள் இப்போ இருக்கிற மாதத்தில் நோன்பு பிடிக்கிற சுன்னத்து. ஷாபான் மாதத்தில் அதிகமாக நபி அவர்கள் நோன்பு நோற்றுகிறார்கள். இன்னும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க என்ன, அதாவது ஏனைய எந்த மாதத்திலும் நோன்பு நோட்காத அளவுக்கு அதிகமாக நோன்பு நோற்றார்கள். சரியா இல்லையா? சரி, அப்போ எனவே ஷாபான் மாதத்தினுடைய சொன்னார். அடுத்தது என்ன?
துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளுக்கு நோம்பு பிடிக்கிறது சகோதரர்களே, நபி அவங்க நோம்பு பிடிச்சது ஹதீஸ் வரல, விளங்கிச்சா? நபி அவங்க நோம்பு பிடிச்சதா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், நேரடியாக வரல. இருந்தாலும் நபி அவங்க யார் அந்த 9 தினத்திலும் அமல் செய்வார்களோ, 10 தினத்திலும் யார் அமல் செய்வார்களோ அவர்கள் ஏனைய காலத்து அமலை விட சிறந்த அமலை செய்கிறார்கள் என்று சொன்ன வகையில் நோன்பும் அதில் என்ன செய்யுது, அடங்கி போகுது. சகோதரர்களே, இதை அடுத்து ஆசிரியர் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட நோன்புகள் லிஸ்ட் ஒன்று சொல்லிக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. தடை செய்யப்பட்ட நோன்பு எங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமையில் நோன்பு பிடிப்பது தடை. அதே போல் ரஜப் மாதத்துக்கென்று ரஜப் மாதத்தில் நோன்பு பிடிக்கலாம், ஆனால் அதுக்குன்னு விசேடப்படுத்துவது என்ன, அது மார்க்கத்தில் வரல. அப்போ அதே போன்று சனிக்கிழமை தனியாக நோன்பு பிடிப்பது, வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு பிடிப்பது தடை. விரும்பினால் சனியோடு சேர்த்து அல்லது என்ன செய்யலாம், வியாழனோடு சேர்த்து பிடிக்கலாம். சனிக்கிழமையிலும் நோன்பு பிடிப்பது தனியாக தடையின்றி வருவது, ஆனால் அதில் உலமாக்கள்கிட்ட சரிச்சிருக்குது. சரியான கருத்து, சனிக்கிழமை தனியாக நோன்பு பிடிக்கலாம். யௌமு ஷக், அதாவது ரமதான் மாதத்தினுடைய நாள் இந்த நாளா என்ற அந்த யௌமு ஷக்குடைய நாளில் நோன்பு பிடிப்பது தடை. ரமதானுக்கு முந்தைய 2 நாட்களிலும் நோன்பு பிடிப்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள். யார் வளமையில் நோன்பு நோட்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிடிக்கலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். இதே போல 2 பெருநாள் தினங்கள் நோன்பு நோட்பது தடை. ஐயாமு தஷ்ரீக் நாளில் நோன்பு நோட்பது தடை. ஹஜ்ஜிக்கு போனவருக்கு குர்பான் கொடுக்கறது வாய்ப்பு கிடைக்காட்டி ஐயாமு தஷ்ரீக் நாளில் அவர் என்ன செய்யலாம், அவர் நோன்பு பிடிக்கலாம். அடுத்தது ஏத்திகாஃபை பற்றி பேசுகிறாங்க. ஏத்திகாஃப் ரமதானுடைய மாதத்தில் பிந்திய 10 நாம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமல். அதற்குரிய முக்கியமான இது பள்ளிவாசலில் தங்கியிருக்கணும், நீயத்து வைக்கணும், பள்ளியை விட்டு வெளியே போகாமல் இருக்கணும், கணவன் மனைவியாக இருப்பவர்கள் உடலுறவு போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்ற இந்த விவரம் எல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை வாசித்து சகோதரர்களை வாசித்து விளங்கி அறிவை ஸ்திரப்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.